இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அவர் சமாதானம் கொடுக்கும்படி வந்த சமாதான பிரபு. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்த வித்தியாசம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் என்னை போல தான் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு மாறுபடுகிற அன்பு அல்ல. உங்களுக்கு தருவார் என்று சொன்னேன். உடனே பாருங்கள், திரும்ப கேட்டா இப்பொழுது அது எனக்கு கிடைக்குமா என்று கேட்டா, அவ்வளவு ஒரு சமாதானத்திற்கான ஏக்கம். இப்பொழுது எனக்கு கிடைக்குமா? நான் சொன்னேன், இயேசு கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வெகு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம். காரணம், இயேசு எங்கும் இருக்கிறார். இயேசு எங்கும் இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி யார் கூப்பிட்டாலும் அங்கே அவருடைய பிரசன்னமே கடந்து வருகிறது. அங்கே இயேசு இருக்கிறார். அவர் இப்பொழுது நம் மத்தியில் இயேசு இருக்கிறார். நாம் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இங்கேயே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதற்கு நீங்கள் பணம் செலவு பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுதே பெற்றுக் கொள்ள முடியும். உடனே அவர் கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு ஒன்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை. உங்களுடைய இருதயத்தில் அவரை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தங்குகிற இடம் அவனுடைய இருதயம். ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் வந்து மனிதனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகவே இயேசு எப்படி ஒரு மனிதனுடைய இருதயத்தை கழுவி அவருடைய ரத்தத்தினால் கழுவி புது இருதயம் கொடுப்பார் என்று அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து சொன்னேன். நீங்கள் இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்தார், உங்களுடைய பாவங்களை சுமந்து விட்டார். அதை விசுவாசித்து நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். உடனே எனக்கு ஜெபிக்க தெரியாத என்றார். நான் சொல்லுகிற ஜெபத்தை முழு இருதயத்தோடு சொல்லுங்கள் என்ற போது முதலாக இயேசுவுக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டார். நான் சொல்லிக் கொடுத்த ஒரு சின்ன ஜெபத்தை அவர் முழு இருதயத்தோடு சொன்னார். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினீர், அந்த ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், உம்மை என் ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு நான் ஜெபித்து முடித்தேன். ஜெபித்து முடித்தவுடனே மகிழ்ச்சியோடு எழுந்தார். அவர் கடந்து போனார். 2 வாரம் கழித்து திரும்பி வந்தார். வந்தவுடனே நான் கேட்டேன், பிரதர் எப்படி இருக்கிறீர்கள்? அவர் சொன்ன காரியம் தான் இன்றும் என் நினைவில் இருக்கிறது. அவர் சொன்னார், என் பிரச்சனை ஒன்று உங்களுக்கு சொன்னேன், அந்த பிரச்சனையில ஒரு மாற்றமும் இல்லை, இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் என் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் வாழ்க்கையில இதுவரைக்கு நான் இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு அமைதியை நான் அனுபவித்ததே இல்லை. உங்களை சந்தித்து விட்டு போன நாள் முதல் என் உள்ளத்தில் ஒரு சமாதானம், விளங்கிக் கொள்ள முடியாத சமாதானம், என் உள்ளத்தில் ஒரு அமைதி காணப்படுகிறது. எப்பொழுது ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறது. நான் வியாபாரத்தில் இருந்தாலும் தொழிலை கவனித்தாலும் அந்த உள்ளத்தில் இந்த சந்தோஷம், அது ஏன் எப்படி எனக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், சமாதான பிரபு உள்ளத்தில் வந்திருக்கிறார். நீங்க சமாதான பிரபுவை ஏற்றுக்கொண்டீர்கள். இயேசு அவருடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார். அதுதான் அந்த சமாதானத்தின் ரகசியம்.